விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளி. பார்லி இரு சபைகளும் ஒத்திவைப்பு. நாட்டின் 12 மாநிலங்களில் நடத்தப்படும் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை எதிர்த்து பார்லிமெண்ட் வாசலில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடந்த இந்த போராட்டத்தில் பல்வேறு எதிர்க்கட்சி எம்பிக்கள் பங்கேற்றனர். அரசுக்கும் தேர்தல் கமிஷனுக்கு எதிரான வாசகங்கள் இடம்பெற்ற பதாகைகளை கையில் ஏந்தி கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து பார்லிமெண்ட் கூடியதும் அங்கும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூச்சலிட்டனர். SIR பற்றி உடனே விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். பிற எம்பிக்களை பேசவிடாமல் எதிர்க்கட்சியினர் கூச்சலிட்டதால் சபாநாயகர் ஓம் பிர்லா கடுமையாக கண்டித்தார். எதிர்க்கட்சியினர் பயன்படுத்தும் சில வார்த்தைகள் அரசு ஜனநாயகம் நாட்டிற்கு நல்லதல்ல எனவும் எச்சரித்தார். சபாநாயகர் பலமுறை வலியுறுத்தியும் எதிர்க்கட்சி எம்பிக்களின் அமளி நீடித்ததால் சபை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் 12 மணிக்கு சபை கூடிய போதும் சபையை சுமூகமாக நடத்த விடாமல் சபாநாயகர் இருக்கையை நோக்கி முன்னேறிய எதிர்க்கட்சியினர் சபையை முடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதையடுத்து லோக்சபா மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் சபை நடவடிக்கை மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 75 லட்சம் வாக்காளர்கள் தமிழகத்தில் நீக்கப்படலாம். தென்காசியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டியளித்தார். தமிழகத்தில் SIR பணியை வைத்து திமுகவினர் மக்களை குழப்பி வருகின்றனர். இறந்தவர்கள், முகவரி மாறியவர்கள், 2 இடங்களில் ஒரே வாக்காளர் பெயர் என பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது. அதுபோல தமிழகத்திலும் சுமார் 75 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் என நாகேந்திரன் கூறினார். முதல்வர் ஸ்டாலின் வெற்றி பெற்ற குளத்தூர் தொகுதியில் மட்டும் இறந்து போன 10,000 வாக்காளர்களின் பெயர் உள்ளது. ஆனால் அந்த பெயர்களை நீக்குவதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் எனவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். பீகாரில் 65 லட்சம் பேர் வாக்காளர் நீக்கிறாங்க. ஏன் வாக்காளர் நீக்கிறாங்க அப்படின்னா இறந்து போனவர்கள் பட்டியல். இப்போ தமிழ்நாட்டிலே மொத்தம் 75 லட்சம் பேர் வருவதாக ஒரு உத்தேச கணக்கு சொல்லப்படும். அதில் உண்மைதான் என்னென்னா 2002 யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அந்த SIR வாக்காளர் திருத்தப்படி வாக்காளர் ஏற்கனவே வாக்குச்சாவடிப்படி இன்னும் உயிரோடவே இருக்காங்க. குளத்தூர் தொகுதியில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. முதலமைச்சருடைய தொகுதியில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. அதெல்லாம் நீக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி திமுகவுடைய நோக்கமாக இருக்குது. முதலமைச்சர் அதுக்காக தான் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு கீழோடி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டே தான் இருக்காங்க. இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் அப்படின்னால இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் இல்லை. யார் மத்திய அரசில் இருக்காங்களோ அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டம் தான். 20 வருஷத்துக்கு இருக்க வாக்காளர்கள் சீர்திருத்தம் செய்யறது, அவ்வளோதான். இதில் வேறு குளறுபடியே கிடையாது. குளறுபடியே யாருன்னா நம்மளுடைய முதலமைச்சர் தான் குளறுபடி. அவங்க கூட இருக்கவங்க தான் குளறுபடி பண்ணுறாங்க. ஓட்டி இருக்குது, இறந்தவங்கள நீக்கணும், 18 வயசு வந்தவங்களே சேர்க்கணும், அவ்வளோதான் SIR. சென்னையில் விடிய விடிய மழை. எந்த இடத்தில் எவ்வளவு மழை? எண்ணூர் 26 சென்டிமீட்டர், பாரிஸ் 25 சென்டிமீட்டர். டிட்வா புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர்களில் கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இதனால் சென்னையின் பல பகுதிகளில் தாழ்வான பகுதிகள் மற்றும் சுரங்கப்பாதையில் வெள்ளம் நிரம்பி நிற்கிறது. தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக வட சென்னையில் உள்ள எண்ணூரில் 26 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த இடத்தில் எவ்வளவு மழை பெய்துள்ளது என்ற விவரங்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. அதன் விவரம் சென்டிமீட்டரில் வருமாறு: எண்ணூரில் 26 சென்டிமீட்டர், பாரிஸில் 25 சென்டிமீட்டர், ஐசவுஸில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மணலி, புதுநகர், பொன்னேரியில் தலா 21 சென்டிமீட்டர் மழையும், பேசின் பிரிட்ஜ், சென்னை கலெக்டர் ஆபீஸ், பெரம்பூரில் தலா 20 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மணலி, செங்குன்றத்தில் தலா 19 சென்டிமீட்டர் மழையும், விம்கோ நகர், மயிலாப்பூர், வடபழனி, மேடவாக்கத்தில் தலா 18 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. ஐனாவரம், கும்மிடிப்பூண்டி, தண்டையார்பேட்டை, கத்திவாக்கத்தில் தலா 17 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. புழல், சாலிகிராமம், துரைப்பாக்கம், ஒக்கியம் துரைப்பாக்கம், சைதாப்பேட்டையில் தலா 16 சென்டிமீட்டர் மழையும், அமைந்தகரையில் 15 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. எம்ஜிஆர் நகர், சோழவரம், நாராயணபுரம், அடையாறு ஆகிய இடங்களில் தலா 14 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. காசிமேடு, வேளச்சேரி, அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பகுதிகளில் தலா 13 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது.
நந்தனம், வளசரவாக்கம், மடிப்பாக்கம், ஈஞ்சம்பாக்கம், மாதவரம், புழல், நெற்குன்றம், வில்லிவாக்கம், ராஜா அண்ணாமலைபுரம், கொரட்டூர் ஆகிய பகுதிகளில் தலா 12 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. சோழிங்கநல்லூர், கண்ணகி நகர், பள்ளிக்கரணை, மணலி ஆகிய இடங்களில் தலா 11 சென்டிமீட்டர் மழையும், திருவொற்றியூர், கொரட்டூர், சென்னை சென்ட்ரல், அண்ணாநகர் மேற்கு ஆகிய பகுதிகளில் தலா 10 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. அயப்பாக்கம், குளத்தூர், மீனம்பாக்கம், ஆவடி, ஆலந்தூர், நீலாங்கரை, பெருங்குடி, தரமணி, ஹிந்துஸ்தான் பல்கலை ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் மழையும், மதுரவாயல், ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி ஆகிய பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அம்பத்தூர், கொலப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழையும், பூந்தமல்லி, சத்தியபாமா பல்கலை ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. உத்தகண்டி, கீழம்பாக்கம், திருவள்ளூர், பூந்தமல்லி, ஜெயா என்ஜினியரிங் கல்லூரி, முகலிவாக்கம், தாமரைப்பாக்கம் ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழையும், கொரட்டூர், செம்பரம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. குன்றத்தூர், மகாபலிபுரம், திருக்கழுக்குன்றம், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர் மழையும், பூண்டி, தாம்பரம், திருப்போரூர், ஊத்துக்கோட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழையும், திருவாலங்காடு, செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. நடுவழியில் நின்ற மெட்ரோ சென்னை பயணிகள் திக் திக். சென்னை விமான நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து விம்கோ நகர் நோக்கி இன்று காலை 6 மணியளவில் ஒரு மெட்ரோ ரயில் சென்று கொண்டிருந்தது. சென்னை சென்ட்ரல் மற்றும் ஹைகோர்ட் இடையே சுரங்கப்பாதையில் மெட்ரோ சென்றபோது திடீரென ரயில் நின்றது. மின்சார கேபிளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் நின்றதாக பயணிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. பயணிகள் ரயிலை விட்டு இறங்கி சுரங்கப்பாதை வழியாக நடந்து சென்றனர். மெட்ரோ ஊழியர்கள் அவர்களை பாதுகாப்பாக ரயில் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட பிறகு 20 நிமிடங்களில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு ரயில் மீண்டும் புறப்பட்டு சென்றது. தந்தையின் மரண ஓலம் கேட்டு ஓடிப்போய் காப்பாற்ற முயன்ற மகன்கள் 3 பேருக்கும் சோகம். வேலூரில் அதிர்ச்சி. வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே உள்ள ராமநாயினிக்குப்பம் மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜானகிராமன் விவசாயம் செய்து வந்தார். இவரது மனைவி மல்லிகா, இவர்களுக்கு விகாஷ், லோகேஷ், ஜீவா என 3 மகன்கள். ஜானகிராமன் விவசாய நிலத்தின் ஒரு பகுதியில் நர்சரி வைத்து செடிகள் விற்பனை செய்து வந்தார். மூத்த மகன் விகாஷுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன் திருமணமானது. அவருக்கு மனைவி மற்றும் ஒரு குழந்தை உள்ளனர். லோகேஷ் பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். விகாஷ், ஜீவா சொந்த ஊரிலேயே இருந்து அப்பாவுக்கு உதவியாக விவசாய வேலைகளையும் நர்சரியையும் கவனித்து வந்தனர். டிட்வா புயல் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாய நிலத்தில் தண்ணீர் தேங்கி நின்றிருந்தது. நர்சரியில் இருந்த செடிகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு வருவதற்காக நேற்றிரவு 8 மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்பினர். அப்பா ஜானகிராமன் ஒரு புறமும் 2 மகன்கள் மற்றொரு புறமும் சென்று நர்சரியை சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது ஜானகிராமனின் அலறல் சத்தம் கேட்டது. பதறிப்போன 2 மகன்களும் சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினர். பக்கத்து விவசாய நிலத்தில் வனவிலங்குகள் நுழையாமல் இருப்பதற்காக போடப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கியிருந்தார். அப்பா மின்சாரம் பாய்ந்து துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த 2 மகன்களும் அதிர்ச்சியடைந்தனர். நொடியும் தாமதிக்காமல் அப்பாவை காப்பாற்ற முயன்றனர். அப்போது அவர்களையும் மின்சாரம் தாக்கியது. சிறிது நேரத்திலேயே 3 பேரும் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தில் உள்ள விவசாயிகள் ஓடி வந்து பார்த்தனர். 3 பேரும் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். வேப்பங்குப்பம் போலீசார் விரைந்து செயல்பட்டு மின்சாரத்தை துண்டித்தனர். பிறகு 3 பேரின் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவசாய நிலத்தில் மழை பாதிப்பை பார்க்க சென்ற தந்தை 2 மகன்கள் இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொங்கு மண்டலத்தில் பலத்தை காட்ட போட்டி. இபிஎஸ் வெர்சஸ் செங்கோட்டையன். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகவில் இணைந்துள்ளார். மேலும் அதிமுக தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் சிலர் தாவேகவில் இணைவர் என செங்கோட்டையன் தெரிவித்தார். இதையடுத்து அதிமுக அதிருப்தியாளர்களை வளைத்து தாவேகவை வலுப்படுத்தும் செயல் திட்டத்தை செங்கோட்டையன் வேகப்படுத்தியிருக்கிறார். அவரது திட்டத்தை முறியடிக்க கோபிசெட்டிப்பாளையத்தில் சில நாட்களுக்கு முன் நடந்த பொதுக்கூட்டத்தில் பழனிசாமி பங்கேற்றார். அங்கு திரளாக கூடிய தொண்டர்கள் மத்தியில் பேசிய பழனிசாமி, அதிமுக செல்வாக்குடன் உள்ளது,
தன் பின்னாலேயே கட்சி செயல்படுகிறது என அறிவித்தார். கூடவே தாவேக தலைவர் விஜய், செங்கோட்டையன் ஆகியோரை பெயர் குறிப்பிடாமல் கடுமையாக விமர்சித்தார். இதைத் தொடர்ந்து தன் சொந்த தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் கொங்கு மண்டலத்தில் தாவேக கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அவருக்கு கூடுதலாகி உள்ளது. எனவே தான் சார்ந்துள்ள சமுதாயத்தினர் மட்டுமின்றி மற்ற சமுதாயங்களில் உள்ள அதிமுக அதிருப்தியாளர்களையும் பிற கட்சி நிர்வாகிகளையும் தாவேகவுக்கு இழுக்க செங்கோட்டையன் திட்டமிட்டுள்ளார். இதுகுறித்து தாவேக வட்டாரங்கள் கூறியதாவது: கொங்கு மண்டலத்தில் உள்ள நாமக்கல், ஈரோடு, கோவை, நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 60 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. அதிமுக கோட்டையாக கருதப்படும் இந்த தொகுதிகளில் தாவேக வெற்றி பெற வேண்டுமென்றால் கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் மட்டுமின்றி இதர சமுதாயத்தினர் ஓட்டுகளையும் கவர வேண்டும். அதற்காக கோவை மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிராக உள்ள முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலர்களை சந்தித்து பேச செங்கோட்டையன் திட்டமிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் வடுகர் இனத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவரையும், ஈரோடு, நாமக்கல்லில் செங்குந்தர் முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்களையும் சந்தித்து பேச செங்கோட்டையன் திட்டமிட்டுள்ளார். எனவே அடுத்தடுத்த நாட்களில் இதற்காக பல்வேறு சந்திப்புகள், திருப்பங்கள் நடக்கும் என தாவேக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளை துவம்சம் செய்த 2 புயல்கள், இதுவரை 1000 பேர் மரணம். கடந்த ஒரு வாரத்தில் சென்யார் மற்றும் டிட்வா புயல்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 3 நாடுகளிலும் பலத்த மழை, காட்டாற்று வெள்ளம், நிலச்சரிவுகளில் சிக்கி 1000க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். வீடுகளை இழந்த லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா நாட்டில்தான் இந்த பேரழிவுக்கான துவக்கம் நிகழ்ந்தது. இந்த நாட்டின் மலாக்கா ஜலசந்தியிலிருந்து புறப்பட்ட சென்யார் புயலால் 604 பேர் இறந்தனர். நூற்றுக்கணக்கானவர்களை காணவில்லை. ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி அவர்களை தேடும் பணி இன்னமும் நடக்கிறது. சென்யார் புயல் தாய்லாந்தையும் மலேசியாவையும் விட்டு வைக்கவில்லை. தாய்லாந்தில் 176 பேர் இறந்தனர். மலேசியாவில் 3 பேர் இறந்தனர். ஆனால் லட்சக்கணக்கான வீடுகளில் வெள்ளம் புகுந்தது. பல பகுதிகளில் அரசு அவசர நிலையை அறிவித்து மீட்புப் பணிகளில் இறங்கியது. இந்த புயலால் தாய்லாந்து பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்திருக்கிறது. டிட்வா புயல் இலங்கையை துவம்சம் செய்துவிட்டது என்று கூற வேண்டும். கடந்த 20 ஆண்டுகளில் இலங்கையை தாக்கிய மிக மோசமான புயல் என இது கூறப்படுகிறது. கனமழைக்கு இதுவரை 366 பேர் பலியாகியுள்ளனர். காணாமல் போன 100க்கும் மேற்பட்டோரை தேடும் பணிகள் நடக்கிறது. அவசர நிலை அறிவிக்கப்பட்டு நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்படுகின்றன. இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கேவிடம் பிரதமர் மோடி போனில் பேசி தேவையான உதவிகளை நிச்சயம் செய்வதாக உறுதியளித்துள்ளார். முதற்கட்டமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திர கடல் பகுதிகளுக்குள்ளும் வந்து பயமுறுத்தியது. டெல்டா மாவட்டங்களில் விளைநிலங்களை சேதப்படுத்தினாலும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை. வானிலை அறிவிப்புகளின்படி டிட்வா புயல் தற்போது வலுவிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை சூறாவளி புயல்களின் வழியாக உலகம் சந்தித்து வருவதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். விரும்பினால் வேலை செய்யலாம், மாற்றத்தை நோக்கி வேலை சூழல், இந்தியர்களை புகழ்ந்த எலான் மஸ்க். இன்னும் 20 ஆண்டுகளில் வேலைக்கு செல்வது விருப்பம் சார்ந்ததாக மாறிவிடும் என அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கூறியதாவது: AI தொழில்நுட்பம் மற்றும் ரோபாட்டிக்ஸ் துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களால் வேலை செய்வது ஒருவரின் விருப்பத்துக்கு உரியதாக மாறிவிடும். இன்னும் 20 ஆண்டுகளில் இந்த மாற்றம் வரலாம். ஒருவேளை 10 அல்லது 15 ஆண்டுகளில் கூட இது நிகழலாம். அந்தளவுக்கு ரோபாட்டிக்ஸ், AI தொழில்நுட்பங்கள் அனைத்து பணியிடங்களிலும் பரவி இருக்கும். திறமையான இந்தியர்களால் அமெரிக்கா பலன் பெற்றுள்ளது. இப்போது கடுமையான விசா விதிமுறைகளால் இந்தியர்களின் கனவுகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. என் மனைவி சிவோன் பாதி இந்தியர். இது பலருக்கு தெரியுமா என்பது தெரியவில்லை. நோபல் பரிசு பெற்ற சுப்பிரமணியன் சந்திரசேகர் நினைவாக என் மகனின் பெயர் நடுவில் சேகர் என்பதை சேர்த்திருக்கிறேன். இதன் மூலம் இந்தியர்களுடன் எனக்கு தொடர்பு இருக்கிறது என எலான் மஸ்க் தெரிவித்தார்.